தனித்து நிற்பது என்பதுதான் டெல்லியினுடைய ஆழமான யோசனை. பாஜக கண்டிப்பாக விஜயிடம் தோற்று போக, தோல்வி அடைவது விஜயாக இருக்குமே தவிர பாஜகவா இருக்காது. இப்போ இந்த தனித்து நிற்கிற முயற்சியே பாஜகவினுடைய யோசனை தான். நீங்க கர்நாடகாவில் பாஜக வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னா, சிறுபான்மை முஸ்லீம் தலித் கிறித்துவ வாக்குகளை மத சார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமி கவுடா, தேவகவுடான்னு ஒரு பிரதமர் அவருடைய மகன் குமாரசாமி கவுடா இப்ப எங்க இருக்காருன்னா பாஜக மத்திய அமைச்சரா இருக்கு. இவர்தான் பாஜகவுடைய ஆலோசனையை பெற்று தனித்து நிற்பார். காங்கிரசுக்கு போகா முஸ்லிம் கிறித்துவ தலித் வாக்கள் காங்கிரசுக்கு போகாமல் சுவர் தடுத்து சுவர் கட்டி நிற்பவர் யாரு? மத சார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமி, முன்னாள் முதலமைச்சர். இவரு மதம் சார்ந்த ஜனதாதளம் பேர் வச்சிருக்கணும். இப்படித்தான் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு உதவினார். இதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் 5 வருடம் இதை தெரிந்து கொள்வதற்கு காங்கிரஸ் இவர் பாஜகவுடைய பி டீம். பாஜக ஆட்சிக்கு வருவதற்காக சிறுபான்மை மக்களுடைய வாக்கை பிரித்து காங்கிரஸை தனிமைப்படுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு உதவியவர் காங்கிரஸ் யாரை போட்டு வெளுத்தாங்க? மத சார்பற்ற ஜனதா தளத்தை மக்கள் தெரிந்து கொண்டு இப்ப ஆட்சி யாரு? காங்கிரஸ் கர்நாடகா. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில். அவர் அப்படியே விஜயோட பொருத்தி பார்க்குறீங்களா? அதுதான் உண்மை.